ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு சில முக்கியமான ஸ்டாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நிறையா ஸ்டாக்கை பற்றி முன்னாடியே பார்த்துருந்தோம். அதை பற்றி தான் இப்போ கிளியராக மறுபடியும் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12% இறக்கம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்த தேவையான இன்டர்நேஷனல் வந்துட்டு இன்றைக்கி 6% கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பற்றி ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் நீங்கள் பேடிஎம் வந்துட்டு தொடர்ந்து 7வது நாளாக அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பின்னணி என்ன, இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ நல்ல விதமாக போயிட்டுருக்கா, இந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல நியூஸ் என்ன, கெட்ட நியூஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஹைலைட்டான நியூஸஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12% இறக்கம். இந்த இறக்கத்தை வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு ரெக்கார்ட் டேட் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு. நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பற்றி கம்பெனி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ போட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த பங்குக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் கலந்துக்கோங்க. அது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அதோட ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நான் வந்து அப்ளை பண்ணலை. ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன் முன்னாடியே, இந்த ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணணும். ஸோ நல்ல ஒரு லெவலில் வந்துட்டு பை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இப்போ ஒரு 11% கீழே விழுந்துருச்சு பிரதர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, செல் பண்ணுறதா இல்லை ஹோல்ட் பண்ணுறதா இல்லை பை பண்ணுறதா அப்படிங்கிறது தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்னோட ஒப்பீனியன் இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் நியூ என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி இந்த பங்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸும் புக் பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு ப்ரைஸை வந்துட்டு செட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கு வந்துட்டு திரும்பவும் கிட்டத்தட்ட 25, 26 அந்த லெவலுக்கு போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரைட் இஷ்யூ வந்துட்டு அப்ளை ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரைட் இஷ்யூ பங்குகள் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, டிமெட்டில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 26 ரூபாவில் வந்து கன்சல்டேட் ஆவாங்களா அப்படின்னு கேரண்டியாகவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடி ஷேர்ஸ் வந்துட்டு உள்ளே இருந்திருந்தா என்னோடய கணிப்புப்படி வந்துட்டு அது 4ல் 1 பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது ஷேர்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்னாடி இந்த டிமாண்ட் வந்துட்டு குறையும். ஸோ டிமாண்ட் வந்துட்டு குறையும் போது விலை வந்துட்டு குறையும். ஸோ விலை குறையும் போது ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு இங்கிருந்தும் சின்ன ஒரு கணிசமான இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24 ரூபா, 25 ரூபா, 23 ரூபாய்க்கும் கூட பங்குகள் போக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த ரைட் இஷ்யூ ப்ரைஸுக்கு கூட திரும்பவும் பங்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நடக்கக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அந்தரத்தில் இந்த பங்குகளை வந்துட்டு நியூ என்ட்ரி கொடுக்காதீங்க. ஏன்னா பங்கு வந்துட்டு திரும்பவும் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு சில மாதங்கள் எடுத்துக்கலாம், சில வாரங்கள் எடுத்துக்கலாம், சில வருடங்களை கூட எடுத்துக்கலாம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் திரும்பவும் இந்த பங்கை வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியராகவே ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், சரிங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி டக்குன்னு கீழே விழுகிற பங்கை வந்துட்டு ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நைஃப் வந்துட்டு நம்ம கையை குத்திட்டு தான் கீழே போகும். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பங்கு வந்துட்டு நல்ல மேன் அப் ஆனாலும் சரி, நல்ல கீழே வந்தாலும் சரி, ஒரு கன்சாலிடேஷன் எடுக்கிறாங்களா, 2-3 நாள் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு அப்டன் கொடுத்தாங்க, இங்கே வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. திரும்ப ஒரு அப் கொடுத்தாங்க, இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. திரும்ப ஒரு அப் கொடுத்தாங்க, இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கிக்கு. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் தான் வந்துட்டு அந்த பங்கு திரும்பவும் மேலே போகுமா இல்லை திரும்பவும் கீழே வருமா அப்படிங்கிற முடிவு செய்யப்போகிற இடம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் கொடுப்பாங்க பங்கு, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பை பண்ணலாம். திரும்பவும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது உங்கள்கிட்ட அந்த பங்கை பற்றி பேசுகிறேன், ஓகேங்களா? அடுத்து இரண்டாவதாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எஸ்ஜேவிஎன் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 700 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு 1 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு ஜேஎஸ்டபிள்யூக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா முன்னாடியே வந்துட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா வரும்போதுன்னு இந்த இன்ஃப்ரா பங்கை வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானும் வாங்கலை ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Q3 ரிசல்ட்லாம் பார்க்கும்போது கம்பேர்ட் டு தி அதானி போர்ட்டை விட ஜேஎஸ்டபிள்யூ போர்ட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ வாங்க வேணாம் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்க கடன் தான். ஸோ கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் வந்துட்டு ஜேஎஸ்டபிள்யூ பக்கம் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் இன்ஃப்ரா வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ நம்ம சேனல் ரொம்ப குட்டியாக சேனல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த பங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு லாபம் தரக்கான ஒரு பாசிபிலிட்டிஸில் இருக்குது. ஸோ ஒரு பங்கை வந்துட்டு வேண்டான்னு விடுறதும், ஒரு பங்கை வந்துட்டு வாங்கலாம் அப்படி முடிவு பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதனால் இப்போ வந்துட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வாங்கலாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா
வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த பங்கு கொஞ்சம் அதிகமான விலையில இருக்காங்க. திரும்ப நம்ம நல்ல விலையில் வரும்போது வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக தேவையான இன்டர்நேஷனல் ஷேர்ஸ் பற்றி நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6% வந்துட்டு இறங்கியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த பங்கில் நடந்த ஒரு பிளாக் டீல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பங்கை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் அந்த பங்கு மேலே நான் இருக்கேன். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த 6% சடன் இறக்கத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.41 கோடி ஷேர்ஸ் வந்துட்டு கைமாறி இருக்குது. ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்கள்ட்ட போயிருக்கு என்எஸ்சியில். அதனால் வந்துட்டு ஒரு சடனாக ஏற்பட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட 6% கடகடான்னு கீழே இறங்கியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால் வந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறதுனால ஸோ பங்கு வந்துட்டு திரும்பவும் மேலே போவதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பங்கில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. சரிங்களா? மற்றபடி இந்த பங்கில் வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரீசெண்டாக கூட நமக்கு தெரியும் தாய்லாந்தில் வந்துட்டு கேஎஃப்சி அவுட்லெட்டை ஃபுல்லாக இவங்க தான் இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நேபாளையும் வந்துட்டு நிறைய பக்கம் கேஎஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து இந்த பங்கை பற்றி நமக்கு நல்ல நியூஸாக தான் கிடச்சிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ஜைடஸ் பற்றி ஆல்ரெடி நமக்கு நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 600 கோடிக்கு பைபேக். ஸோ இது வந்துட்டு 29ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே வந்துட்டு இந்த பங்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த பங்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் அதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரில. கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 140 ரூ. 150 ப்ரைஸ் மூமெண்ட் இந்த பங்கு ஆயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பங்கு வந்து நியூ என்ட்ரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த பங்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த நியூஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துட்டு சொல்லும்போது எல்லா பேருமே இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? மேபி இந்த மாதிரி நீங்கள் இந்த பைபேக்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த பங்கை வாங்குறதா தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 850 மேலே அந்த பங்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பைபேக்கில் வந்துட்டு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.7 லட்சம் ஷேர்ஸை வந்துட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். பர் ஷேருக்கு வந்துட்டு ரூ. 1005 அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது ரூ. 100 150 கிட்ட வந்துட்டு அதிகமாக கொடுத்து அவங்க பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ பைபேக்கு அப்புறமா கண்டிப்பாக பங்கோட விலை இந்த 1000 கிராஸ் பண்ணி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொன்னதுக்காக வாங்க வேண்டாம். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கும் இந்த பங்கு வந்துட்டு புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பேடிஎம்மை பற்றி நல்ல நியூஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல நியூஸ் தான். நானும் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே ஏறினது எல்லாமே வந்துட்டு நமக்கு பயமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6வது நாள் வந்துட்டு இந்த அவங்க அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐயே பேடிஎம் பேங்க்குக்காக வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் கிட்ட. அதாவது பேடிஎம்மை திரும்பவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக வந்துட்டு பயனர்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல நியூஸ் தான். ஏன்னா பேடிஎம் ஃபுல்லாக முடக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டது. இப்போ ஆர்பிஐ வந்துட்டு அவங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வரைமுறைகளை வந்துட்டு புதுசாக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு முன்னாடி நடந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அதிகமாக நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு இந்த முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் முதல்ல பார்த்த 2 நியூஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். இது என்னை பொறுத்தளவுக்கு பங்கை பொறுத்தளவுக்கும் பாசிட்டிவ் நியூஸாகவும் பார்க்க முடியாது, நெகட்டிவ் நியூஸாகவும் பார்க்க முடியாது. இது ஒரு நியூஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார், ஒரு வேளை இவர்னால தான் வந்துட்டு இந்த பங்கில் இவ்வளோ பெரிய குளறுபடி வந்துச்சா அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு யார் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலை. இவர் மேலே எந்த ஒரு வழக்கும் வரல. இவர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கலை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஆனால் இவரே வந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. திரும்பவும் ஒரு நியூ சேர்மனை வந்துட்டு போர்ட் சேர்ந்து நியமிக்க போகிறதா வந்துட்டு நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது மணி கண்ட்ரோல் இருந்து. ஓகேங்களா? திரும்பவும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எந்த நியூஸ் உண்மையான நியூஸ், எந்த நியூஸ் பொய்யான நியூஸ் அப்படிங்கிறதே நம்மளால் கணிக்க முடியல. ஏன்னா ரீசெண்ட் டைமாக கூட நம்ம பார்த்தோம். நேற்று சொன்ன டாடா ஈவி நியூஸ் கூட கொஞ்சம் பொய்யான நியூஸ் மாதிரி வதந்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு நியூஸையும் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை, பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் இதை அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே நீங்கள் அக்குமுலேட் பண்ணாலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு திரும்பவும் 700 800 வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே ஒரு பங்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா ரெக்கவரி வந்துட்டு முன்னாடி இந்த ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட ஒரு வரைமுறை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு அப்டர்னுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு கனரா பேங்கை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கனரா பேங்க் பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்துட்டு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க, பேங்க் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 வந்துட்டு 2ஆக வந்துட்டு மாற்ற போகிறாங்க, ஃபேஸ் வேல்யூ 2ஆக மாற்ற போகிறாங்க. அதனால்
அவங்க இப்போ ஒரு பங்கை 5 பங்கா வந்துட்டு பிரிக்க போகிறாங்க. ஸோ இந்த 5 பங்கா பிரிக்கும்போது உங்களுக்கு ஷேரோட விலை வந்துட்டு குறையும். ஆனால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஷேரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து மாறாது, அதே வேல்யூ தான் இருக்கும். ஆனால் ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் குறையும். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஷேரோட லிக்விடிட்டி வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ அதிகமான எண்ணிக்கையில் ஷேர் இருக்கும், விலை குறைவாக இருக்கும், அதிகமான ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவை வந்துட்டு இப்போ பேங்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஜென் டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து 93 கோடி மதிப்பில் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஜென் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸில் வந்துட்டு புது ஆர்டர்ஸை வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறமா தேர்ட் குவார்ட்டரில் டோட்டலாக கால்குலேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 1500 கோடி மதிப்பில் இப்போதைக்கு இவங்களோட ப்ராஜெக்ட் கையில் இருக்குது, ஆன்கோயிங்கில் இருக்குது, போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க நல்ல வழிகள் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பங்கை வந்து எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஜென் டெக்னாலஜிஸை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்காங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு சைடு வேவ்ஸாக வந்துட்டு ஃபுல்லாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீசெண்ட் டைமில் வந்து அப்டேட்னால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ஸோ ரீசெண்ட் டைமில் நடந்த இந்த ரேலிலையும் வந்துட்டு பங்கில் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் வரலை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்பெனியில் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக நல்ல ஒரு அப்டெண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு விப்ரோ கம்பெனி இருக்காங்களே, அவங்க நோக்கியா கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வர்றாங்க பார்ட்னர்ஷிப்பில். அதாவது விப்ரோ நோக்கியாவுக்கு ஒயர்லெஸ் சொல்யூஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்துட்டு இது யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்டேட் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் நம்ம விப்ரோவோட சார்ட்டை பார்க்கும்போது இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப ஹையரான வேல்யூ இருக்காங்க. கிட்டத்தட்ட 52 வீக் ஹை கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களோட வீக்லி சார்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ பங்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேலே போகக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விப்ரோ பொறுத்தளவுக்கும் இன்னொரு 50% வந்துட்டு அப்சைடு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் வந்துட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த நியூஸஸ் எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.